அவர்காம் 6:40க்கு பேச ஆரம்பித்த தாவேகா தலைவர் நடிகர் விஜய் 3:45 மணிக்கு அவர் 3:55 மணிக்கு அவர் பேச்சை முடித்துக் கொண்டார். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் மட்டுமே பேசியிருக்கிறார். காலையில் இருந்து தாவேகா ரசிகர்கள் தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்திற்கும் அதிகமாக அவர்கள் விஜயின் பேச்சை கேட்பதற்காக காத்திருந்த நிலையில் இந்த 15 நிமிடத்தில் அவர் பேசிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். இந்த கூட்டத்தில் முதன்முறையாக திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே மறைமுகமாக கூட்டணி இருக்கிறது, திமுகவுக்கு ஓட்டளிப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டளிப்பது போல்தான் என்ற ஒரு புதிய சமன்பாட்டை, புதிய குற்றச்சாட்டை தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் இந்த கூட்டத்தில் முக்கிய குற்றச்சாட்டாக வைத்தார். இரண்டாவதாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு பொருந்தாத கூட்டணி, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கூறிய அனைத்தையும் மறந்துவிட்டு அதிமுகவினர் செயல்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முதல் முறையாக இன்றைய கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணியும் ஒரு பொருந்தாத கூட்டணி என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தார். அதன் பின்னர் அவர் தொடர்ந்து திமுக அதிமுக தவிர வழக்கம் போல பாசிச பாஜக என்ற குற்றச்சாட்டை இந்த கூட்டத்திலும் அவர் வைத்தார். மற்றபடி புதுசாக பேசுவதற்கு என்ன இருக்கிறது, நம்ம சிஎம் போல வாக்குறுதிகளை அள்ளி வீசவா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார். செவ்வாய் கிரகத்தில் நாங்கள் வீடு கட்டி தருகிறோம் என்றும் வீட்டுக்குள் விமான போக்குவரத்து நடத்துகிறோம் என்றும் நான் கூற முடியாது என்றும், மக்களுக்கு அந்த கல்வி, குடிநீர், மருத்துவம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு, சாலை வசதி ஆகியவற்றை செய்து கொடுப்பதே எங்களது முதல் முன்னுரிமையான பணியாக இருக்கும் என்றும், தாவேகா ஆட்சிக்கு வரும் என்றும் மக்கள் நம்பிக்கையோடு ரசிகர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும், ஒரு கை பார்த்து விடலாம், தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என்ற கருத்தையும் அவர் இன்றைய அந்த 15 நிமிட உரையில் கூறினார். முதலில் அவர் பேசுகையில் நாமக்கல் மாவட்டத்தின் பெருமையை குறிக்கும் வகையில் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற அந்த கவிதை வரிகளை கூறிய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் அந்த அவர் புகழை கூறிவிட்டு, அதன் பின்னர் வகுப்பு வாரி சட்டம் கம்யூனல் ஜிஓவை சட்டமன்றத்தில் முதன்முறையாக கொண்டு வந்து இடஒதுக்கீட்டுக்கு வித்திட்ட சுப்பராயனின் பெருமையையும் அவர் குறிப்பிட்டு, நாமக்கல் மாவட்டம் இத்தகைய பெருமைகளை உரைய இந்த மாவட்டத்தில் இந்த மக்களுக்கான பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்ற அந்த கோரிக்கைகள் தொடர்பான அந்த வாக்குறுதிகளை குறிப்பிட்டு, வாக்குறுதி 50 தானிய சேமிப்பு கிடங்கு அமைக்கப்படும் என்று அறிவித்தார்களே, சொன்னார்களா செய்தார்களா என்ற அந்த பாணியை, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பாணியை பின்பற்றி அவர் திருச்சியிலிருந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அதே பாணியை இன்று நாமக்கல்லிலும் அவர் கொப்பரை தேங்காயை கொள்முதல் செய்வோம் என்று கூறினார்களே, அவர் கொப்பரை தேங்காயை கொள்முதல் செய்தார்களா, முட்டை சேமிப்பு கிடங்கு ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்று கூறினார்களே, அதை செய்தார்களா என்றெல்லாம் அந்த நாமக்கல் மாவட்ட மக்களின் பிரச்சனைகளை முதலிலேயே அந்த கேள்வியை எழுப்பினார். அதை எழுப்பிவிட்டு அடுத்ததாக 2 அந்த கூட்டணிகள் பற்றியும் முதல் முறையாக அதிமுக பாஜக கூட்டணியை அவர் நேரடியாக ஒரு விமர்சனம் செய்திருக்கிறார். அதில் இப்போது உள்ள அதிமுகவினர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கூறிய அனைத்து கருத்துக்களையும் புறந்தள்ளிவிட்டு இந்த கோரிக்கைகளை, இந்த அவருடைய செயல்பாடுகளுக்கு நேர் எதிராக பொருந்தா கூட்டணியாக பொருந்தா கூட்டணியாக அதிமுக பாஜக செயல்படுகிறது என்று விஜய் கடுமையான அந்த விமர்சனத்தையும் அவர் முன்வைத்தார். இது தவிர அங்கு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெறக்கூடிய அந்த கிட்னி திருட்டு, அது வறுமையால் அந்த மக்கள் அதை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கும் அந்த கிட்னி முறைகேடு தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் இன்றைய இந்த கூட்டத்தில் அவர் அதை கூறினார். மேலும் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இடையே அந்த அண்டர் கிரவுண்ட், அதாவது ஒரு மறைமுக கூட்டணி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்